ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது கலை காவியம் அப்படிங்கிற ஒரு நியூ தமிழ் டப் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் 2021 எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா. படத்தோட ஒரிஜினல் டைட்டில் வந்து கலா போஷக்குழு அப்படிங்கிறதான் வந்து படத்தோட ஒரிஜினல் டைட்டில். ஸோ வாய்க்குள்ளே நுழைய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சு தான் வந்து கலை காவியம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தந்தி ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லா சைட்லையுமே இந்த படம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான கதை தான். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு 2 பேரை கடத்துறாங்க. அந்த எதுக்காக நம்ம ஹீரோ அந்த 2 பேரை கடத்தினாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. படத்தோட கதாநாயகனுக்கு ஒரு லட்சியம் இருந்திருக்கு. ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து காதலிச்சு எப்படியாவது லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோளா இருக்கிறாரு. அதுக்காக பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் பார்க்குற மாதிரி பணக்கார பொண்ணா தேடி தேடி பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி இவர் பார்த்துட்டு இருக்க லைஃப்ல வந்து பிரீத்தின்னு அழைக்கப்படுற படத்தோட கதாநாயகி ஹீரோவோட லைஃப்ல என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ காதலில் விழுறாப்ல. இவர் ஆசைப்பட்டது வந்து பணக்கார பொண்ணை வந்து இது பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைச்சாரு. ஆனால் ஒரு பியூர் லவ்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு லவ் வந்து பிரீத்தி மேலே கிடைக்க இதுக்கப்புறம் ஹீரோவோட காதல் என்ன ஆச்சு, நடுவில் பிரீத்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரில, எங்கே போனாங்க அப்படின்னு. ஸோ பிரீத்தியை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ரொட்டீனான ஒரு ரோம்காம் ட்ராமா தான் இந்த படம். இந்த படம் ஆக்சுவலி வந்து தந்தி ஒன்றில் இப்போ தமிழ் டப்பிங்கோட பண்ணி போடுற எல்லா படங்களுமே வந்து ஒரு ஆவரேஜான ட்ராமாவாக தான் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் தமிழ் டப்பிங்கோட பண்ணக்கூடிய எல்லா படங்களும் சூப்பரான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓடாத படம், தேராத படம் இது எல்லாத்தையுமே தமிழ் டப் பண்ணி டிவியில் தானே ப்ரீமியம் பண்ண போகிறோம், ஸோ ஃப்ரீயாக வர கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுறாங்க. இந்த எந்த படமும் இப்போ வரக்கூடிய படங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. பட் பொழுதுபோகல அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. அதில் மேக்ஸிமம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்காகவே ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான கதை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்சால் உங்களோட ஃப்ரீயான டைமில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கலை காவியம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி டோன்ஸோட கண்டிப்பாக பார்க்கலாம்.